டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீ வரிசையில் கிரேப் டீ. இந்த கிரேப் டீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை டீ குடிச்சு பழகிட்டீங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் பாலே வாங்க மாட்டீங்க. ஏன்னா டீ போடுறதுக்கு பால் தேவைப்படாது. அதுக்கு நம்ம இந்த சின்ன பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து 200 ml சேர்க்குறோம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இன்றைக்கி நம்ம கருப்பு திராட்சை டீ தான் போட போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு கருப்பு திராட்சை ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுருக்கோம். 200 கிராம் வாங்கி நல்லா உதுத்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். இந்த திராட்சை எல்லாத்தையுமே எடுத்து இந்த தண்ணியில் போடுறோம். இந்த சூடான தண்ணியில் போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. கருப்பு திராட்சையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த சூடான தண்ணீரில் நல்லா இந்த கருப்பு திராட்சை வேகணும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு வந்து இன்றைக்கி நம்ம ஜீனி தான் எடுத்திருக்கோம். இது ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 6 பேர் குடிக்கிற மாதிரி போகிறதுனால நான் 5 டீஸ்பூன் தச்சமே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஜீனியை வந்து இதில் சேர்க்கும்போது நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரும். அந்த கிரேப்போட கலர் நல்லா நமக்கு இறங்கி வரும். அதனால தான் ஜீனி இந்த இடத்துல நம்ம சேர்த்து இதோட நம்ம வேக வைக்கிறோம். திராட்சையோட வேக வைக்கிறோம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம திராட்சையை போட்டு இந்த தண்ணியில் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா குழஞ்சி வெந்து வரணும். ஆனால் அந்த திராட்சையில் இருக்க ஜூஸ் போல நமக்கு அந்த தண்ணியில் இறங்கி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்குவோம். திராட்சை வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் நமக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த மாதிரி குழஞ்சி வெந்ததை அப்படியேவும் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக அப்படியே வச்சிடலாம். நமக்கு அந்த இருக்கிற சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு பால் பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறோம் நம்ம. இப்போ தண்ணி நமக்கு நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம இந்த திராட்சை டீக்கு தேவையான தேயிலை பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன். அதாவது எடுக்கிற நம்ம தண்ணியோட அளவு பொறுத்து தான் சேர்க்கணும். ஏன்னா தேயிலையோட அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு இந்த கிரேப் டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய தேயிலை சக்ரா கோல்டு. ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோதான். ஒரு பட்டை உள்ளே சேர்த்துருங்க. ஒரே ஒரு ஏலக்காய். அது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு மணத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கங்க. புதினா இலை ஒரு 10 இலையாகவும் 10 இலையை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான். நம்ம டீக்கு சேர்க்க வேண்டிய பொருள் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேயிலை சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு தேயிலையை ஒரு 3 நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப வேக வச்சு அதோட கசத்தன்மையை ரொம்ப இறக்கிற வேண்டாம். அவ்வளோதான். நல்லா திக்காசெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேயிலை தண்ணி அப்படியே தூக்கி நம்ம வந்து பவுலில் வடிகட்டிடலாம். அந்த திக்காசனை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போயே வாசனை நமக்கு அந்த ஏலக்காய் புதினா பட்டை வாசனை ஜம்முன்னு வரும். திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எசன்ஸ் பூரா நல்லா அந்த இதெல்லாம் இறங்கி நமக்கு நல்லா அந்த மாதிரி திக்கா ஒரு நல்ல கலரில் கிடச்சிருக்கும். இப்போ நல்லா இதை கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த தேயிலை தண்ணியில் இது எல்லாத்தையுமே வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கங்க. அந்த திராட்சையெல்லாம் நல்லா அமுக்கி கொடுத்து நல்லா வடிகட்டிக்கங்க. அந்த ஜூஸ் அப்படின்னா தான் நமக்கு நல்லா அதில் இறங்கி வரும். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையுமே திராட்சை பூரா இதில் நல்லா பிழிஞ்சு வடிகட்டிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு திராட்சை டீ தயாராகிடுச்சு. திராட்சை டீ அப்படியே ஒரு புதினா இலையை மேலே போட்டு இப்போ எடுத்து குடிக்க போகிறோம். உண்மையாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு திராட்சை டீ அடிக்கடி குடித்தோம்னா புதுசாக நம்ம ஒரு வாழ்க்கையில் புதுசாக எதையோ நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுகம் நமக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு அருமையான இந்த ஒரு திராட்சை டீ சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடில் திராட்சை டீ போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.